கொளுத்தி போடுறதுன்னு ஒன்று இருக்கு பார்த்துக்கோங்க. அது என்ன கொளுத்தி போடுறது? ரஷ்யா அப்படி என்ன கொளுத்தி போட்டிருக்காங்க? கனடாவையும் கிரீன்லாந்தையும் சேர்த்து பேசியிருக்காங்களே, என்னப்பா நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஈரான், ரஷ்யா, வெனிசுலா இந்த உலக அரசியலில் இவங்களுடைய கூட்டணி தான் அவங்களுடைய பலமே. அதே மாதிரி தான் நம்முடைய கெரியரில் ஆங்கிலம் தான் நம்ம பலமே. அப்படிப்பட்ட பலம் நமக்கு பலவீனமாக இருக்குன்னு நினச்சி ஆன்லைனில் ஏதாவது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுறோம்னா வாட்ஸ்அப்பில் ஆடியோ வீடியோ பிடிஎஃப்ல அனுப்பி ஸ்கூலில் படித்த மாதிரியே மார்க்குக்காக நம்ம இங்கே படிக்கிறோம்? கண்டிப்பாக இல்லை. சுலபமாக ஆங்கிலத்தை பேசுகிறதுக்கு தான் படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை தமிழ் வழியாகவே கற்றுக்கலாம், ஈஸியாக நம்மளால் பேச முடியும் அப்படின்னு சொன்னால் எஸ், நம்முடைய ஸ்பான்சர் சூப்பர்னோவா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் இதை தான் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பாருங்களேன். I liking to join biggest company but English fear stopping me. I want to join a big company but my fear of English is stopping me. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டண்டா கரெக்ஷனை கொடுத்துருச்சு. பட் கரெக்ஷனை கொடுக்கறதுக்கு தான் நிறைய ஏஐ டூல்ஸ் லைக் ஜெமினி இருக்கு, ChatGPT இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் ஏஐ டூல்ஸ். பட் இப்போ நம்ம பார்த்த சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெடிகேட்டட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இது உருவாக்குனதே ஐஐடிஎன்ஸ் மற்றும் நிறைய லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சேர்ந்து தான். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு லெவல் டெஸ்ட் பண்ணி நமக்கான டெடிகேட்டட் கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏஐ கூட தமிழ்லேயே நம்ம பேசி ஆங்கிலத்தில் ஏஐ பதில் சொல்லி இந்த இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷனை உங்களை ஸ்பீடப் பண்ண வைக்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி கடைசியாக ஏஐ டீச்சர் கூட உங்களை சரளமாக ஆங்கிலத்தில் 2 பேருமே கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி மாற்றிடும். இப்படி பேசி நம்முடைய ஸ்பீக்கிங் கான்ஃபிடென்ஸையும் அதிகப்படுத்திவிடும். அதே நேரத்தில் இதில் உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இனி இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நீங்க விரும்பின நேரத்தில் விரும்புகிற டைம்ல உங்களுக்காக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள அன்லிமிட்டடா இங்கிலீஷை பேசி பிராக்டிஸ் பண்ண கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியா சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல 75% டிஸ்கவுண்டுடன் ஜாயின் பண்ணலாம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரஷ்யாவினுடைய ஸ்பெஷல் பிரசிடென்ஷியல் என்வாய் அப்படிங்கிறவர், அவருடைய பேர் திமித்ரோ அப்படிங்கிறவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவினுடைய 52வது மாகாணமா கனடா, நீ ஏன்பா இப்படிலாம் முடிவு எடுத்துட்டு இருக்க? இதெல்லாம் சரியா? உன்னுடைய 51வது மாகாணமா இருக்கக்கூடிய கிரீன்லாந்து கூட இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சும்மா கொளுத்தி போட்டிருக்காரு. ஏங்க, 51வது மாகாணமாக தானே முன்னாடி கனடாவை அமெரிக்கா எடுக்க போகிறது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன 51வது மாகாணமாக கிரீன்லாந்து இருக்குன்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருக்காங்க, 52வது மாகாணமாக கனடா இருக்குன்னு சொல்கிறாங்களே, காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும். அதை பேச்சுவார்த்தை வழியாகவோ இல்லாட்டி ஃபோர்ஸ் வழியாகவோ அடிச்சோ அசிங்கப்பட்டுனாலும் சரி, அதை நாங்கள் பிடித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். இது உடனடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் நம்ம முன்னாடி வந்து போகுது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர்கள் கிரீன்லாந்துக்கு, டென்மார்க்குக்கெல்லாம் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படி மேற்கொண்டு எப்போ அமெரிக்கா ஏதோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா, நேட்டோ இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல, எதுக்கும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்கப்பா. நம்ம ஊர்லலாம் இந்த பெரியவங்களாம் வந்து நலம் விசாரிப்பாங்க தெரியுமா, என்னையா உனக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். சரி, கிரீன்லாண்டை அப்படியே பிடிச்சிட்டாலும் 51வது மாகாணமாக அமெரிக்கா அறிவித்து விடும். அடுத்தது அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க, கனடாவை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவினுடைய அந்த ஆர்வம் இருக்கிறது. அது ஏன் கனடாவை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இப்போ ரஷ்யா எடுத்திருக்காங்கங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்துச்சுன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கனடாவும் சீனாவும் செய்த ஒப்பந்தத்துக்கு வாங்க. கனடாவும் சீனாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் கனடா மற்றும் சீனா இவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, லாஜிஸ்டிக்ஸ், மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் 2 நாடுகளும் செஞ்சுக்கலாம், ட்ரேடு செஞ்சுக்கலாம், இல்லைப்பா கனிம வள எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் செஞ்சுக்கலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செஞ்சுக்கலாம், இப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வச்சு செஞ்சுருக்காங்க கனடா. கனடாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாட்களாகவே கனடாவினுடைய வளர்ச்சியை தடுப்பதும் கனடாவை தன்னுடைய அடிமையாக நடத்துவதும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கனடாவை ரொம்ப பெரிய அளவில் முட்டாள்தனமாக நடத்திட்டு இருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கனடாவை ஒரு பொருட்டாவே நினைக்கல. சொல்லப்போனால் கனடாவை அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாகவே ட்ரம்ப் அவர்கள் நினைச்சிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் கனடா கொஞ்சம் நேரமாக யோசிச்சு விழிப்பிதிங்களாம் நிறைய நேரம், ஏன்னா டேரிஃப்லாம் கனடாவுக்கு எதிராக விதிக்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஏகப்பட்ட பிரச்சனை வந்த உடனே கார்னே அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை, தலையும் புரியலை வாலும் புரியலை, எங்கே போய் நிற்கிறது? அமெரிக்காவை எதிர்க்கணும்னா சரியான ஒரு நபரிடம் போய் நிற்க வேண்டும், அந்த நபர் வேற யாருமே கிடையாது, அது சீனா தான் அப்படின்னு சொல்லி தான் நேராக சீனா பக்கம் வண்டியை திருப்புறார்.
சீனா கூட வண்டியை திருப்பி அங்கே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அந்த ஒப்பந்தம் 4 ஒப்பந்தங்களாக மாறி, அதுவும் குறிப்பாக சீனாவினுடைய பிரீமியர் லீ குவாங் அவர்கள் கூட இந்த கார்னே அவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து ஃபோட்டோஷூட்லாம் நடத்தி, இப்படி அடுத்த ஒரு மைல்ஸ்டோன் கனடா சீனா உறவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சம்பவம், இந்த சம்பவத்துக்கு நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கனடா சீனா உறவை பெருசாக பேசுகிறாங்க. நாட் ஓன்லி கனடா மற்றும் இந்த சீனா ஊடகங்கள் மட்டும் இதை பெருசாக பேசலை, அமெரிக்க ஊடகங்கள் இது ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. அமெரிக்க ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் கனடா இப்படி அமெரிக்காவை விட்டு அமெரிக்காவினுடைய நேர் எதிரி, அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவியை பறிக்கக்கூடிய கனவுடன் இருக்கக்கூடிய சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீனாவிடம் போய் தஞ்சம் புகுந்து இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடும் கோபம் இருக்கிறது. இந்த கடும் கோபத்துக்கு மத்தியில் கனடாவுக்கு எதிராக அமெரிக்கா அடுத்ததாக ஏதாவது செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயமும் கனடாவுக்குள்ளே இருந்தாலும், என்ன நடந்தாலும் சரி உலக அரசியலில் கனடா கண்டிப்பாக சீனாவுடன் நிற்கும் அப்படிங்கிற தகவலுடன் கார்னே அவர்கள் அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டை முடிக்கிறார். இதை தான் 52வது ப்ரொவின்ஸாக யார் இருக்க போகிறாங்க, கனடா இருக்க போகிறாங்க. 51வது ஸ்டேட்டாக கிரீன்லாண்டு, 52வது ஸ்டேட்டாக கனடா. ஓ அமெரிக்கா நீ வாழ்கிறப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்யாவினுடைய இந்த தலைவர் சொல்லியிருப்பது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நல்லா கொளுத்தி போட்டிருக்காங்க ரஷ்யா. இந்த தீ கொழுந்து விட்டு எரிய போகுதா இல்லை அணைந்து விட போகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, கனடா ரஷ்யா பற்றிலாம் பேசுகிற, கனடா மற்றும் அமெரிக்கா பற்றிலாம் பேசுகிற விக்கி, வடகொரியாவுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டால், வடகொரியா சும்மா ஜம்முனி வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. தென்கொரியா வடகொரியாவுக்கு எதிராக ராக்கெட் ஏவிட்டாங்க, ட்ரோனை ஏவிட்டாங்கன்னு சொல்லி 2-3 வாரங்களாகவே பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருந்துச்சு. தென்கொரியா சொன்னாங்க நாங்களாம் ட்ரோன் எதுவும் ஏவலை, அது ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன், அது செஞ்சதே வடகொரியா தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் தென்கொரியாவினுடைய அரசியல் நிலைமை அவ்வளோ சரியா இல்லையே. முன்னாள் பிரசிடெண்டாக இருந்த ஊன் அவர்களுக்கு திடீர்னு பார்த்தா 5 வருஷ கடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் எல்லாருக்குமே இதே மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், நிச்சயமாக வடகொரியா தென்கொரியா பிரச்சனையில் தென்கொரியாவில் நிலவக்கூடிய அரசியல் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வடகொரியாவுக்கு ஆதரவாக மாறி வருகிறது என்பது கூடுதலான தகவல். எப்படி தென்கொரியாவில் ஏற்படக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டியை வடகொரியா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ, அதே மாதிரி அமெரிக்காவால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் சீனா என்ன செஞ்சுக்கிறாங்க, எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா மச்சான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரேடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கனடாவை கூப்பிட்ட மாதிரியே எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பேசி விருந்து கொடுத்து அவங்க பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை விட்டு அமெரிக்கா வெளியேறினார்கள் அப்படிங்கிறது தெரியும். பட் நீ வெளியேறணும்னா 2 வருடங்கள் எனக்கு நிலுவைத் தொகை நிறைய பாக்கி இருக்குது, அதை கொடுத்துட்டு மக்கா நீ வெளியில் இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய முகத்தில் கரிய பூசியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய தலைவர்கள். அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவ்வளவு நாள் அமெரிக்காவினுடைய தயவுடன் தானே இயங்கியது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு புறம் சொல்ல, அதற்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நீங்கள் கொடுத்த காசுக்கு எங்ககிட்ட இருந்து கறக்க வேண்டியதெல்லாம் நிறைய கறந்துட்டீங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம், அதையும் மீறி இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்குது, ஸோ உங்களுடைய நிலுவைத் தொகையை தாருங்கள் ஐயா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல அமெரிக்கா கோட்டை விடுகிறதோ அந்தந்த இடத்துல சீனா அவங்களுடைய கோட்டையை கட்டி வருகிறார்கள் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஹையஸ்ட் டோனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீனா தான். அப்போ சீனாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறாங்க. அமெரிக்கா இங்கே சறுக்க ஆரம்பிக்குது, போடு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டை, அமெரிக்கா இந்த இடத்துலேருந்து விலக ஆரம்பிக்கிறாங்க, போடு நம்முடைய ஒரு கொக்கி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல அவங்க நங்கூரத்தை போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே சீனாவினுடைய எதிர்காலத்துக்கு தேவை அப்படின்னும், பட் ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் அமெரிக்கா நினச்சாங்கன்னா இந்த உலக அரசியலை மாற்றிவிட முடியும் அப்படின்னு சொல்லி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வராங்க. வேர்ல்டுக்கு ஒரு பொதுவான அமைப்பு அப்படின்னு சொன்னால் அது ஐநா சபை, ஐநா சபையின் கீழ் இருக்கக்கூடிய பல அமைப்புகள். இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவை வெறுத்தும் அதே நேரத்தில் சீனாவுக்கு ஆதரவும் கொடுத்து வருவது தான் உலக அரசியலில் பெருமாற்றமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக MiG-29. ரஷ்யாவுக்கு எதிராக MiG-29 இப்போ போலந்து யாருக்கு கொடுக்க போகிறாங்களாம், உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாம். இந்த வருடமே MiG-29 அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்கும். அந்த MiG-29 வச்சு மச்சான் நீ என்ன வேணாலும் ஆடிக்கப்பா அப்படின்னு சொல்லி போலந்து சொன்னதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பட் போலந்து போன வருஷமே இது கொடுத்துருக்க வேண்டும், போன வருஷம் கொடுக்க முடியலப்பா, இந்த வருஷம் இதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் MiG-29 இப்போ டேட்டை ஷெட்யூல் பண்ணி MiG-29க்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்பிட்வீன் ஒரு பீஸ் டீல் வேறு நடந்துட்டுருக்கே, ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே ஒரு பீஸ் டீல் நடந்துட்டு இருக்கே விக்கி. அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால், புதுசாக சில அதிகாரிகளை நியமித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் நியமித்திருக்கக்கூடிய புது தலைவர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, போர் இப்போதைக்கு முடிய வேண்டாம்,
போர் கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களாம். ஸோ பீஸ் டீலை பற்றி துளியும் அவங்க இன்ட்ரெஸ்டே காண்பிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை பகிரங்கமாக குற்றச்சாட்டாகவும் சொல்லியிருக்காங்க ரஷ்யா. நியூ டிஃபென்ஸ் மினிஸ்டர், உக்ரைனுடைய நியூ டிஃபென்ஸ் மினிஸ்டர் நோ சைன் ஆஃப் திங்கிங் அபவுட் பீஸ் அப்படின்னு சொல்லி செனட்டர் கூறியிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போ புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன ஆசைப்படுகிறார் என்றால் யுத்தம் இன்னும் கொஞ்ச நாள் ஓடட்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். புதுசாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்திருக்காரு, ஊழல் செய்ய வேண்டும். அப்போ கண்டிப்பாக யுத்தம் நின்றால் ஊழல் செய்ய முடியாது. வேற என்ன, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பெரிய அளவில் ஆட்டை போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனாலுமே உக்ரைனில் நடக்கக்கூடிய ஊழலை பற்றி யூரோப்பை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள், நபர்கள் எல்லாரும் பேச தொடங்கியிருக்காங்க. பீஸ் டீல் அப்படிங்கிறது உடனடியாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னதும், இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் நெத்தன்யாகு அவர்களும் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவலும் தான் அமெரிக்காவை தூங்க விடாமல் தடுத்து இருக்கும். நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேல் எப்படி ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்கன்னு கேட்டால், ஈரான் பிரச்சனை என்னப்பா உங்களுக்கு, ஈரான் அப்படி என்னப்பா செய்ய வேண்டும், ஈரான் பற்றியான புரிதல் என்னப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசியிருக்காங்களாம். யார், புட்டின் அவர்களும் நெத்தன்யாகு அவர்களும். ஐயோ ஈரான் அடிக்காமல் விட்டுட்டோமே, அது எவ்வளோ பெரிய தவறாயிருச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அமெரிக்கா கடந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானை அமெரிக்கா அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய நட்பு இன்னும் பலமாக மாறி இருக்கும். பட் இப்போ ஈரானை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. சில பல தகவல்கள் என்ன வந்திருக்குன்னா, 4 விதமான கோரிக்கைகளை அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதில் முதல் விஷயம், உன்னை அடிக்கக்கூடாது அப்படின்னா 2000 கிலோகிராம் அளவுக்கு நீ யுரேனியம் வச்சிருக்க, கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 கிலோக்கு மேலே நீ என்ரிச்ட் பண்ணி வச்சிருக்க. இந்த என்ரிச்டு யுரேனியம் அப்படிங்கிறதெல்லாம் உடனடியாக என்கிட்ட தந்துடணும். அணு ஆயுதத்துக்கான எந்த முயற்சியும் நீ எடுக்கக்கூடாது. ட்ரேடு சம்பந்தமாக நாங்கள் சொல்லக்கூடிய நாடுகள், நாங்கள் சொல்லக்கூடிய ட்ரேடை மட்டும்தான் நீ செய்யணும். இன்னும் அதிகப்படியான வரி விதித்தல் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணி நாளடைவில் அதை நாங்களே நிவர்த்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி 4 விதமான கோரிக்கைகளுடன் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும், அப்படி அந்த பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியது என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் நெத்தன்யாகு அவர்களும் பேசிக்கொண்டதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது. குப்பியான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டையும் ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆக்குபை பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட், ரஷ்யா உக்ரைன் போரில் பீஸ் டீல் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எந்தெந்த இடத்தை எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமோ அத்தனை இடங்களையும் அவ்வளவு சீக்கிரமாக பிடித்து வருகிறார்கள் ரஷ்யா. அதில் குப்பியான்ஸ்க் அப்படிங்கிற பகுதியும் வீழ்ந்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக காஸ்ப்ரோம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு பகீர் அறிவிப்பு தான். காஸ்ப்ரோமை பொறுத்த வரைக்கும் உக்ரைனில் சில இடங்களில் அவங்களுக்கு டேட்டாஸ் எடுக்க முடியும். அப்படி அவங்க எடுத்திருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது, உக்ரைனுடைய அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஜனவரி 15 வரை பார்க்கும்போது 40% குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ 40% அளவுக்கு அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஷார்ட்டேஜ் உக்ரைனில் இருக்குது. அதே மாதிரி பால்டிக் நாடுகளிலும் இருக்குது அப்படிங்கிறத காஸ்ப்ரோம் நிறுவனம் ரஷ்யாவுக்கு ஒரு சிக்னலாக கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ புட்டின் அவர்களுடைய ராஜ வியூகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இவங்க பேசியிருக்கிறது தான். கனடாவையும் கிரீன்லாண்டையும் அமெரிக்காவினுடைய அடுத்தடுத்த ஸ்டேட்டை அறிவித்திருப்பதும், கனடா மற்றும் சீனாவினுடைய நட்பை பெரிதாக பேசுவதும், வடகொரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னதும், நெத்தன்யாகு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினதும் இன்றைய ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.